இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை அனுப்பும் பொழுது என்ன சொல்லுகிறார்? உங்களை நான் எப்படி அனுப்புகிறேன்? உங்களை ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் போவதனால், என்னுடைய வார்த்தையை பற்றி பேசுவதனால் என்ன நிகழப்போகிறது என்பதை சொல்லுகிறார். உங்களை யூத சங்கங்களிடையே ஒப்படைப்பார்கள். அங்கு உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். உங்களை இன்னலுக்கு உள்ளாக்குவார்கள். நீங்கள் கவலைப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, அங்கு போய் என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை தூய ஆவியார் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இதுதான் மிக மிக முக்கியமாக இன்றைய நாள் நமக்கு கொடுக்க. பல நேரங்களில் நாம் யோசிப்போம், எப்படி நான் போய் அங்கு இருப்பது, எப்படி நான் பேசுவது, எனக்கு பயமாக இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே, இப்படியெல்லாம் செய்ய சொல்லுகிறார்களே, உண்மையை சொல்லுகிறார்களே, இதனால் நம்மளுக்கு என்ன நிகழும், நான் எப்படி இதை பேசுவேன் என்பதெல்லாம் நாம் யோசிப்போம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் நமக்கு சொல்வது, நீங்கள் கவலைப்படாதீர்கள், தூய ஆவி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதை நான் சொல்ல வேண்டும், ஆண்டவரே தூய ஆவியே எனக்கு கற்றுத்தாரும் என்கின்ற ஜெபத்தை நாம் ஜெபிக்க நாம் இன்றைய நாளில் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை ஒரு தாய் அழுகையோடு வந்தாள். அழுகையோடு வந்து எனக்கு நிச்சயமாக இது கிடைக்க வேண்டும் என்பதை அவர் குறித்து காட்டுகிறார். அது உண்மையாகவும் அது நேர்மையாகவும் இருந்தது. அப்போது என்னிடம் அவர் கேட்டார், பங்கு தந்தை மிகவும் கடினமாக இருக்கிறார். அவர் மிகவும் ஒரு நேர்மையோடு இருப்பதனால் மிகவும் கடினமாக இருந்தார். அந்த கடினத்தோடு இருந்ததினால் இந்த தாய் அவரிடம் போய் எதை பேசுவது என்பது தெரியவில்லை. என்னிடம் வந்து அவர் யோசனை கேட்கிறார், என்ன சொன்னால் ஃபாதர் ஒத்துக்குவார்? அப்போ நான் சொன்னது இதுதான், அம்மா நான் சொல்லுகிறேன், கேட்கிறீங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள் ஃபாதர். அப்பொழுதுதான் நான் சொன்னேன், நீங்கள் தூய ஆவிடம் வேண்டிவிட்டு செல்லுங்கள். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் மாற்றி தான் பேசப் போகிறீர்கள். நிச்சயமாக அது உதவாது. தூய ஆவிடம் ஜெபித்து செல்லுங்கள். அது என்ன அற்புதம் என்றால், நான் சொல்வதை அப்படியே செய்தார்கள். தூய ஆவிடம் வேண்டி கொண்டு சென்றார்கள். எப்பொழுதும் நோ என்று சொல்லுகிற அந்த அருட்தந்தை அந்த நாளில் அந்த அம்மாவை பார்த்து சரி என்று சொல்லியிருக்கிறார். இது இங்கு மட்டுமல்ல, பல இடங்களில் நான் இதை உபயோகப்படுத்தியிருக்கிறேன். பல பேருக்கு நான் இதை சொல்லியிருக்கிறேன். எப்படி எவ்வளவோ நாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்போம், இது இப்படி சொல்லலாம் அப்படின்னு தயார்படுத்தி சொல்லுவோம். ஆனால் அங்கு போகும்பொழுது எல்லாம் மாறப்பட்டிருக்கும். அப்பொழுதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், தூயாவிடம் ஜெபிப்பது. நான் ஒவ்வொரு முறையும் இறை வார்த்தையை போதிக்கும் பொழுது தூயாவிடம் நான் ஜெபிப்பேன். ஏனென்றால் இது என்னுடைய வார்த்தை அல்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை. எத்தனையோ பேர் கேட்கிறார்கள், எவ்வளோ பேர் எவ்வளோ கடினத்தில் இருப்பார்கள், உமது வார்த்தை அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் சொல்வது. எனவே பல நேரங்களில் நாமும் இப்படித்தான் வாழ வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு யோசனை, ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். நீங்கள் உண்மை பேசும்பொழுது, நேர்மையை பேசும்பொழுது, நல்ல வாழ்வு வாழும் பொழுது நான் என்ன பேசுவது ஆண்டவரே என்று யோசிக்காமல் தூயாவிடம் வேண்டுங்கள். ஆண்டவரே உம் வார்த்தையே எனக்கு தாரும், உம் வார்த்தையை எனக்கு வாழ்வாக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு அருட்தந்தை மிகவும் பயப்பட்டார். அவர் அமெரிக்காவுக்கு போக வேண்டும், விசா ப்ராசஸ் வந்து என்னிடம் பேசினார். அவரிடம் நான் இதை சொன்னேன், ஃபாதர் நான் சொல்வதை செய்யுங்கள், தூயாவிடம் வேண்டுங்கள். நிச்சயமாக போனார். அவரோடு வந்தவர் ஒரு 2 பேர் கூட ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் இவர் மிகவும் சந்தோஷமாக வந்தார். எனக்கு அந்த விசா கிடைத்து விட்டது என்பதை பற்றி மிகவும் அற்புதமாக சொன்னார். இப்படி பல எடுத்துக்காட்டுகளை என்னால் சொல்ல முடியும். எனவே இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி, இந்த தூய ஆவியிடம் நாம் உறவு கொள்வது, தூய ஆவிடம் ஒவ்வொரு முறையும் வேண்டுவது. தூய ஆவி நமக்கு ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஞானத்தை நாம் வேண்டி பெற்றுக்கொள்வர்களாக இருக்கும். இப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக ஆவியானவருடைய வல்லமை நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைவாக இருப்பதை பார்க்க முடியும். எனவே ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.